நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் படம் நல்லா இருந்துச்சு. அது அந்த சீக்கிரம் கிடையாது, வேறு டோட்டலாக வேறு ஸ்டோரி. ஃபோனில் பார்க்காதீங்க அவ்வளோ. இந்த எலெக்ஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்காங்க படத்தை. நல்லா இருக்கு படம் பக்கா. சூப்பராக இருந்துச்சு. ஏதோ பரவாயில்ல. என்ன உரியடி அது நம்மளுக்கு தெரியலக்கா. நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. குட். ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா என்ன சொல்லலாம், உரியடி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுங்க. எந்த படத்தை பற்றி கேட்குறேங்க? நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. உரியடி நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது மூவி. வர்த் வாட்சிங். அதுவும் எலெக்ஷன் டைம் அப்போ இட்ஸ் ரியலி வர்த் வாட்சிங். எப்படி ஓட் போடணும், யாருக்கு ஓட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்டெர்லைட் எடுக்கல, லைக் அது ரிலேட்டடாக இருக்கும், பட் இட்ஸ் குட். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். எக்ஸாக்ட்லி, இட்ஸ் அ ரைட் மூவி அட் த ரைட் டைம். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். Yes, wonderful film. Please watch. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து வந்து பாருங்க. Youngsters, please watch this film. Mr. Vijay, you're going to rock and it's an awesome film. Thank you. Of course, விழிப்புணர்வுக்காக பாருங்க. அரசியல் எவ்வளோ ஊழல் நடக்குது, அதை எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ரொம்ப தைரியமாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ரொம்ப போல்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்படி சொல்கிறது, அஃப்கோர்ஸ் 100% பார்க்கலாம். என்ன? ஆமாம், ஐ எம் லினு, ஃபில்ம் எடிட்டர். எடிட்டர் மோகன் சார் கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம் உரியடி 2. இந்த ஒரு வெற்றி படத்தில் என்னுடைய பங்கு இருக்கிறதுக்கு டைரக்டருக்கு நான் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். நான் தேங்க்ஸ் டு விஜய் சார். எல்லாரும் எல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியது. டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும், அதை எடிட் பண்ணி கொடுக்குறது தான் பெரிய விஷயமே. இதில் எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா இது மக்களுக்கு தேவையான கண்டென்ட் தான். எவ்வளோ சீன்ஸ் கட் பண்ணியிருப்பீங்க? இதில் எந்த சீன்ஸுமே கட்டே பண்ணல. எல்லாமே நாங்கள் என்ன சீன்ஸ் உள்ளே வச்சோமோ அந்த சீன்ஸ் அப்படியே வந்தது. இதில் சென்சார் விஷயத்துலேயும் எங்களுக்கு எந்த கட்ஸுமே கொடுக்கல. அது ஏன்னா அதுக்கு தேவையான கண்டென்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். எல்லோரும் படம் பார்க்கணும், கொண்டாட வேண்டிய படம் இது, மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஓகே. இல்லை, இது நாங்கள் எடுத்த கண்டென்ட்டே இந்த இது தான். தேவையான விஷயங்கள் எங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போதுமானதாக இருந்தது, அதனால் அதுக்கு மேலே தேவைப்படலை. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது தேங்க்யூ. சின்ன பசங்களுக்கு ரசிக்கும்படியாக இருக்குமான்றது தெரியாது, பட் ஆனால் டீனேஜர்ஸ் அதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு கண்டென்ட்டான விஷயமா இருக்கும். அரசியலை பற்றி, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி, ஓட்டு போடுறதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக இதில் இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு படம் தந்திருக்கும் எங்களுக்கு. இதில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான், சந்தோஷமாக தான் இருந்தது. அது தனி சந்தோஷம், அது சொல்ல முடியாது. பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீரோட மாஸ் சீன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆடியன்ஸாக அந்த சீன்ஸ் எல்லாமே நான் ரசித்து பார்ப்பேன் நான்.